ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகள் நறுக்கி வச்சுருக்கிறேன். கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் எடுத்து நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். நான் உரப்பு சேர்க்க மாட்டேன், அதனால் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். அது போக ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். பட்டை, அன்னாசிப்பூ, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி லீஃபு, ஏலக்காய், கிராம்பு, மராட்டி முக்கு, அப்புறம் கல்பாசி எடுத்திருக்கேன். குக்கரை எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் வர மாதிரி எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் வர மாதிரி நெய் எடுத்திருக்கேன். நெய் எல்லாம் உருகினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் அப்படியே போட்டுடலாம். ஸ்பைசஸ் பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணுறோம். தக்காளியும் நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கிங்களா, அதை போட்டு நல்லா கிண்டணும். புதினா, கொத்தமல்லி தழை நிறைய போடுறதுனால நம்ம பிரியாணி மசாலா கம்மியாக ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக தயிரை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி தயிரை ஆட் பண்ணிவிட்டு, தயிரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த சாப்பாடு சாஃப்டாக இருக்கிறதுக்காக தயிரை ஆட் பண்ணுறோம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் வத்தப்பொடி சேர்க்கல, ஏன்னா நான் காரம் சேர்த்துக்க மாட்டேன் வீட்டில் யாருமே. அதனால் நான் அதுக்கு அந்த மாதிரி நான் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நறுக்கி வச்ச காய்கறி போடுறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். நான் ஒரு உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து நனைய வச்சேன். ஒரு 10 நிமிஷம் நனைய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரைஸை தான் உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணுறேன். ஹீட் பண்ணிட்டு லேசாக உப்பு கூடின மாதிரி இருக்கணும் டேஸ்ட் பார்க்கும்போது, விசில் விடுறதுக்கு முன்னாடி. அப்புறம் விசில் விடுறேன். ஒரு 5 விசில் விட்டுறேன். 3 விசில் போதும். நான் கொஞ்சம் குழையிற மாதிரி தான் எடுப்போம். அப்போ தான் எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா சாப்பிடுவா. அதனால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.